ஹலோ வீவர்ஸ், நீ நான் காதல் நியூப்ரமும் ராகவ் ரொம்ப லேட்டாக வருவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலை இருந்துச்சு, கம்பெனியில் பிரச்சனையும் இருந்துச்சுன்றாங்க. நீ கடைசி வரைக்கும் வரமாட்டேன்ட்டு அபி பாவண்டா ஃபீல் பண்ணிட்டு போயிட்டான்றாங்க. அபி போகலாமா அப்படின்றாங்க. வர முடியாதுன்னு நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா நான் இந்த அளவுக்கு ஆசைப்பட்டு இருக்க மாட்டேன், வரேன்னு சொன்னதும் நீங்களே தானே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாரு, கொஞ்சம் கம்பெனியில் வேலை இருந்துச்சு புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. அதுதான் இப்போ கூப்பிட்றல போகலாம் வான்றாங்க. அதுக்கப்புறமா இவ்வளோ நேரத்துக்கு காண்றாங்க. இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சீக்கிரமாக போய் சேர்ந்துடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிளம்புறாங்க. முரளிகிருஷ்ணாவும் சுந்தரிச்சு எப்படியாச்சும் அவங்க 2 பேரும் வர வேணாம், இந்த ஃபங்க்ஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு பார்த்தா இப்போ என்னடனா இந்த ராகவ் சரியான நேரத்தில் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு முரளிகிருஷ்ணா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. முரளிகிருஷ்ணாவும் சுந்தரியுமே. அதுக்கப்புறம் சுந்தரி இருந்துட்டு முரளிகிருஷ்ணா அந்த ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் பெரிய பிரச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலத்துக்கும் அது அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அப்புறம் நாம் நினச்ச மாதிரி அவங்க என்னைக்குமே ஒன்று சேர முடியாது. அது மாதிரி ஒரு சூப்பர் பிளான் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு முரளிகிருஷ்ணாவும் சுந்தரியும் பிளான் பண்ணிட்டு எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.